நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாம்மா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? நேயர்கள் அனைவருக்கும் லிம்ரா நிறுவனத்தின் சார்பாக அன்பு வணக்கங்கள். லிம்ரா நிறுவனம்னா என்ன? மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் நன்கு பரிச்சயமான பெயர் லிம்ரா. கடந்த 19 ஆண்டுகளாக இந்தியாவிலிருந்து நிறைய மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி மருத்துவக் கல்வியை படிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லிம்ரா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் எனது அன்புக்குரிய நண்பர் திரு முகமது கனி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மிஸ்டர் கனி, தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இன்னும் புதுசாக கல்லூரிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள்லாம் மருத்துவ படிப்புக்காக இந்த கல்லூரியில் சேராமல் ஏன் பிலிப்பைன்ஸுக்கு போகணும்? சார், ரொம்ப நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீட்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. இந்த நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வருஷம் 2021 1,12,000 மாணவர் வந்து தமிழ்நாட்டில் நீட்டுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 1,12,000 மாணவர்கள். இந்த அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நல்ல விஷயம் தெரியும். என்னன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ மெடிக்கல் அட்மிஷன் சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,800 சீட்டு தான் தமிழ்நாட்டில் அவைலபிள் இருக்குது. அப்போ மாணவரோட தேவை வந்து 1,12,000 சீட் வந்து நீட்டுக்கு எழுதுகிறாங்க. அவைலபிள் அப்படின்னு பார்த்தா மெடிக்கல் அட்மிஷன்ஸ் அவைலபிள்னு பார்த்தா 7,800 மருத்துவ சீட்ஸ் தான் வந்து அவைலபிள். இது 3 கேட்டகரியாக பிரியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் கவர்மெண்ட். இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் வேணும், நீட்டில் குறைஞ்சி ஒரு 650 மார்க் எடுத்துருக்கணும் கவர்மெண்ட்டில். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் போகிறாங்க அப்படின்னா நீட்டில் குறைஞ்சி ஒரு 400 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கணும். ஆனால் 90 லட்சத்துலேருந்து 1,10,00,000 வரைக்கும் செலவாகும். இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் போகிறாங்கன்னா குறைஞ்சி 1,10,00,000 1,40,00,000 வரைக்கும் செலவாகும். அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் உள்ள ஒரு மாணவர் வாய்ப்பு எப்படி மறுக்கப்படுதுன்னா, பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்னால் வந்து அவ்வளோ கேபிட்டேஷன் ஃபீஸ் இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டி படிக்க முடியல. இந்த ஒரு காரணம் தான் வந்து இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்க பிலிப்பைன்ஸை வந்து நாட்டை நோக்கி போகிறாங்க. அதாவது நிறைய மார்க் எடுத்தாலும் கூட அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காகத்தான் எல்லோரும் பிலிப்பைன்ஸுக்கு போகிறாங்க இல்லையா? ஆமாங்க. வெரி குட், வெரி குட். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற படிப்புக்கும் பிலிப்பைன்ஸில் படிக்கிற படிப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் பிலிப்பைன்ஸில் வந்து படிக்கிறது வந்து அவங்களோட கல்வி முறை, மருத்துவ கல்வி முறை எப்படி இருக்கும், மருத்துவ கல்வி முறை எப்படி இருக்கும்? நம்ம ஊர்லேருந்து போய் படிக்கிற பசங்க வந்து அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்களா, அந்த பாடத்திட்டத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்களான்ற. பிலிப்பைன்ஸோட கல்வி முறையை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிலபஸில் டீச் பண்ணுவாங்க. இன்றைக்கி மருத்துவம் வந்து 2 வகையான படிப்பு இருக்குது. ஒன்று வந்து பிரிட்டிஷ் சிலபஸ், நம்ம இந்தியா நாடுகளில் வந்து பிரிட்டிஷ் சிலபஸ்லாம் டீச் பண்ணுவாங்க. பிலிப்பைன்ஸ் நாடு வந்து பார்த்தா அமெரிக்கன் சிலபஸில் டீச் பண்ணுவாங்க. சரி, இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்களோட கல்வி முறையில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஜாஸ்தி இருக்கும். ப்ராக்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா லேப், லைப்ரரி, ஹாஸ்பிட்டல், இது 3க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 70% ஒரு மாணவர் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஒரு 30% வந்து அவர் கிளாஸ் ரூம் நாலேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் படிக்கணும்னா பார்த்தீங்கன்னா மருத்துவம் படினா லாங் ஆன்சர், எஸ்ஸே ரைட்டிங் இருக்கும், புக்கை பார்த்து கம்ப்யூட்டர் மக்கப் பண்ண சொல்லுவாங்க. அங்கே அந்த கான்செப்ட் எதுவுமே இருக்காது. ஸோ 70% அவங்களோட கல்வி முறை ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும்.
30% வந்து தியரியாக இருக்கும். அப்போ ஒரு சராசரியாக ஒரு 50-60% மதிப்பெண் வாங்குற ஒரு தமிழ்நாட்டு மாணவர் கூட வந்து பிலிப்பைன்ஸில் வந்து மருத்துவம் முடித்து இந்தியாவில் வந்து டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல்னால் என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் மாணவர்களுக்கு? ஒரு மாணவர் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னா, முடிக்கணும் அப்படின்னா 19 சப்ஜெக்ட் இருக்குது. 19 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 19 சப்ஜெக்டில் வந்து கிட்டத்தட்ட 14 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேப் அண்ட் ஹாஸ்பிட்டல் கனெக்டட். 19 சப்ஜெக்டில் 14 சப்ஜெக்ட் பார்த்தா லேப் அண்ட் ஹாஸ்பிட்டல் கனெக்டட். அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸில் கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குல்ல, அந்த கிளாஸில் நடக்கக்கூடிய நாலேஜ், அது போக லேபில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தா அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் கனெக்டடாக இருக்கும். இந்த லேபுக்குள்ளே போகிறதுக்கு எத்தனை வருஷம் முடிச்சா போகணும்? ஃபஸ்ட் இயர்லேயே போக ஆரம்பிச்சு. ஃபஸ்ட் இயர்லேயே? ஆமாம். ஃபிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவங்க வந்து லேப் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் இயர்ல வந்து லேபில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து லேபில் போயில அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. லேபில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அனுபவம்ன்ற பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 600 to 800 ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. செகண்ட் இயர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட கிளினிக்கல் ஸ்டைல் வந்து பார்க்கல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதிகபட்சம் வந்து எவ்வளோக்கு வந்து நேரடி பயிற்சி அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கல் பயிற்சியில் கிடைக்கிறதோ அது வந்து சிறந்ததாக இருக்கும் ஒரு மருத்துவரை வந்து உருவாக்குறதுக்கு. நான் மிஸ்டர் கனி கூட பிலிப்பைன்ஸ் போயிருக்கேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற காரணத்தினால சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் போகணும், பிலிப்பைன்ஸை போய் பார்க்கணும், அந்த கல்லூரியில் மாணவர்கள்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என்னை மிஸ்டர் கனி அவர்கள் பிலிப்பைன்ஸை கூப்பிட்டு போனார். நான் போனேன். அங்கே மாணவர்கள் எல்லாரையுமே அங்கே உள்ள டாக்டர்கள்லாம் எப்படி கூப்பிடுறாங்கன்னா, ஹலோ டாக்டர் அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சாலே அவங்க கூப்பிட்றது டாக்டர் தான் கூப்பிடுறாங்க. ரெண்டாவது சும்மா உட்காந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து எழுதி படிக்க மக்கப் பண்ணி அது இல்லாமல் டெய்லி பேஷண்ட்டை போகிறாங்க. பேஷண்ட்டை போய் பார்த்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க எழுதிக்கிறாங்க. அப்புறம் சீனியர் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. இது என்ன மருந்து கொடுக்கலாம் சார், இந்த மருந்து ஓகே அப்படின்னு. இந்த மாதிரி அதுதான் அவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு. அது அவங்க பண்ணுறத நான் நேரில் பார்த்துருக்கேன். அது உண்மையிலேயே அது லிம்ரா வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க. இவங்களை பிலிப்பைன்ஸுக்கு அனுப்புறதுனால அங்கே அவங்களுக்கு நல்ல அனுபவ பாடம் அதிகமாக கிடைக்கிறது, புத்தக படிப்பை விட. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இங்கேருந்து போகிறாங்களே, அவங்களால எல்லாராலையும் போக முடியுமா? ஏன்னா வெளிநாடுன்னா பயப்படுறாங்க, எக்கச்சக்கம் செலவாகுமே, ஐயோ வெளிநாட்டுக்கு போனால் எப்படி அப்படிங்கிறாங்களே. அங்கே ஃபீஸ் எப்படி? ஒன்று. ரெண்டாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குதா? 2. மூணாவது சாப்பாடு, நம்ம சாப்பாடு கிடைக்குதா? அது ஒன்று. நாலாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாங்க யார் அதை கவனிப்பாங்க? அவங்கள கொண்டு ஹாஸ்டல் விட்டுட்டு எப்படியே போங்களான்னு விட்டுருவாங்களா? அவங்க பேரண்ட்ஸோடு அவங்க லிங்க் இருக்குமா? இந்த மாதிரி சில சௌகரியங்கள்லாம் நீங்கள் பண்ணி தரீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ரொம்ப நல்ல கேள்வி. ஒவ்வொரு பெற்றோரும் மாணவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள் இது எல்லாமே. இன்றைக்கி வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ரா வந்து 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம். 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இன்னொன்று ப்ரொக்கன்ஷர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இந்த 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்மிஷன்ஸ் நம்ம வாங்கி ரெண்டுமே அரசாங்க? ஆமாம், அரசு அனுமதி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி 2. இந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வருஷம் அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த 2 யூனிவர்சிட்டிக்கு கூட சின்ன சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 5 மருத்துவமனைகள் இருக்குது. ஏன்னா எப்படி வந்து ஒரு மாணவருக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கிது. அவங்க காலேஜ் விட நடத்தினா போகாது, டிஸ்பென்சரி வச்சுருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டிக்கு சொந்தமாக வந்து 5 மருத்துவமனைகள் இருக்குது. இதில் 5ல் 3 வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 2 வந்து சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து இந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ஒரு மாணவருக்கு வந்து கூடுதலாகவே இருக்கும் அனுபவத்தில் பார்க்கல. நம்பர் 1. ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ மதிப்பெண் இருந்தால் நான் ஃபிலிப்பைன்ஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்.
இன்னைக்கு குறிப்பாக பார்த்தா ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது 3லேயும் வந்து 50% மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். 50% மார்க் எடுத்திருந்தால் போதும் அட்மிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே. நம்பர் 1. அடுத்து 2வது நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த நீட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். நீட் எக்ஸாமில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அவங்களுக்கு நம்ம அட்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். இது 2வது. இப்போ 3வது வந்து இப்போ ஃபிலிப்பைன்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜெனரலாக கேட்பேன் எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு த காஸ்ட் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய அந்த ஃபீஸ், அப்புறம் வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்க்கல. ஃபிலிப்பைன்ஸில் வந்து 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தவோ மெடிக்கல் ஸ்கூலில் வந்து ஒரு மாணவர் படிக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னா முதல் வருஷம் ஃபீஸ் வந்து அவருக்கு 8,50,000 வரும். 8,50,000 வரும் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ். ஓகே. இது வந்து 2 அல்லது 3 தவணையாக கட்டலாம். தவணை முறையாக? ஆமாம், 2 அல்லது 3 தவணையாக கட்டலாம். அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட் இயரோட மருத்துவக் கல்லூரியோட ஃபீஸு 8,50,000. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம் வருஷத்துக்கு வந்து 3,80,000 ஆகும். 2வது வருஷம் 3,80,000, 3வது வருஷம் 3,80,000, 4வது வருஷம் 3,80,000, 5வது வருஷம் 3,80,000. அதுவுமே வந்து வருஷத்துக்கு வந்து 2லேருந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டலாம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 lakhs வந்துடும். 22லேருந்து 23 லட்சம் கிட்ட வந்துடும் டோட்டலாக. இவங்களுக்கு இது வந்து மருத்துவ கல்வி கட்டணம் மாத்திரம். அடுத்து அவங்களுக்கு இதர செலவு அப்படின்னு பார்த்தா தங்கும் விடுதி, சாப்பாடு, லிம்ரா நம்மளோட சொந்தமான ஹாஸ்டல் அங்கே இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டைலில் வந்து சாப்பாடுலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரும் கொடுத்துட்றோம். ஓகே. கேர்ள்ஸ்க்கு தனி ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ்க்கு தனி ஹாஸ்டல் இருக்குது. ஸோ மாணவர்களும் பெற்றோரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தங்கும் விடுதி, சாப்பாடு, லிம்ரா தன்னோட சொந்தமாக, பாய்ஸுக்கு தனி ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு தனி ஹாஸ்டல். ஸோ பேரண்ட்ஸு கவலைப்பட தேவை. ரைட். ஸோ அது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த தங்கும் விடுதி, சாப்பாடு, புக்ஸு, யூனிஃபார்ம் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மாணவருக்கு வந்து 2,25,000 செலவாகும். இதுவுமே வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து அவங்க கட்ட முடியும். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 2,25,000 வரும். மொத்தம் 5 வருடத்துக்கு அவங்களுக்கு செலவு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஒரு மாணவர் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டோட்டலாக படித்து முடித்து வெளியில் வரல கிட்டத்தட்ட 37லேருந்து 38 லட்சம் செலவாகும். 35 லட்சம். 37லேருந்து 38 லட்சம் செலவாகும். 38 வரைக்கும் செலவாகும் கம்ப்ளீட்டாக முடித்து ஒரு மருத்துவரை வெளியில் வரையில். 2வது மெடிக்கல் ஸ்கூல் பார்க்கல ப்ரொக்கன்ஷர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இப்போ இந்த கல்லூரியில் வந்து நான் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா இதில் முதல் வருஷம் ஃபீஸ் 6 லட்சம் வரும். அது 2லேருந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டலாம். ஃபஸ்ட் இயர் ஃபீஸு 6 லட்சம் வரும். செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து பார்க்கல 2,50,000 வரும். தேர்ட் இயர் 2,50,000, ஃபோர்த் இயர் 2,50,000, ஃபிஃப்த் இயர் 2,50,000 வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 16 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து செலவு இருக்கும் மருத்துவ கல்வி கட்டணம் வரைக்கும். ஓகே. அதே மாதிரி வந்து இந்த ப்ரொக்கன்ஷர் ஸ்கூலுக்கு நம்ம வந்து தங்கும் விடுதி, சாப்பாடு நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம். அது வந்து அதே காமன் தான். தவோவுக்கு வர மாதிரி தான் ப்ரொக்கன்ஷருக்கு ஒரே செலவு தான். இதில் வந்து உங்களுக்கு ஃபுட், அக்காமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்முக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 2,25,000 செலவு இருக்கும். இது 2லேருந்து 3 இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவங்க கட்ட முடியும். இந்த ப்ரொக்கன்ஷர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் வந்து ஒரு மாணவர் விரும்புகிறாங்கன்னா 30லேருந்து 31 லட்சத்தில் வந்து அவங்க மருத்துவம் முடித்து இந்தியாவுக்கு வந்து மருத்துவராக வர முடியும். சரி, இது தாண்டி வந்து இப்போ ஒரு மாணவருக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா லிம்ராவோட ஆஃபீஸ் வந்து தவோலே இருக்குது. ஓஹோ. ஸோ நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் மெம்பர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்குனதுலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, காலேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் ஒவ்வொரு வருஷம் அவங்களுக்கு வீசா ரெனிவல் பண்ணி கொடுக்கறது, திரும்ப அவங்க வந்து ஹாலிடேக்கு மீன்ஸ் இந்த விடுமுறை நாட்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளைட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இது எல்லாமே வந்து லிம்ராவோட அவங்க ஆஃபீஸ் வந்து தவோவில் இருக்குது. எங்கள் ஸ்டாஃப் மெம்பர் அதை வந்து கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன், பார்த்துருக்கேன், என்னென்னு தெரியுது எனக்கு. நான் அந்த டீன்ட்டே பேசும்போது அவர் சொன்னார் ஐ லைக் தி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாரு எங்கள்கிட்ட. அந்த பசங்களாம் ரொம்ப நல்ல பையங்க, எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாம்மா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம்.
நமக்கு பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மளை விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? மருத்துவ படிப்புக்காக மாணவர்கள்லாம் வேறு சில நாடுகளுக்கும் போகிறாங்க. போய் அங்கே போய் மருத்துவம் படிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸுக்கு அனுப்புகிறீங்க. அந்த மற்ற நாடுகளுக்கும் பிலிப்பைன்ஸில் போய் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா, முதல்ல வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா எவ்வளோ வருஷம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாடுகளுக்கு வந்து மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க வெளிநாட்டில் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு. முதல் விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஆண்டு படிக்கணும். இப்போ ரஷ்யா போகிறாங்க, சைனா போகிறோன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வருஷம் அவங்க படிக்கணும். படிக்கிற காலம் அது வந்து ஃபிலிப்பைன்ஸ்னு எடுத்திங்கன்னா 5.5 வருஷத்தில் வந்து அவங்க படிப்பை முடிச்சிடலாம். நம்பர் 1. படிக்கிற காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்படி படிக்கிறாங்கன்னா 4.5 வருஷம் முடிச்சு 1 வருஷம் MBBS படிக்கிற மாதிரி ஃபிலிப்பைன்ஸில் வந்து 5.5 வருஷத்தில் வந்து மருத்துவ பாடத்தை முடிக்க முடியும். ஸோ இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரஷ்யாவுக்கு போகிறாங்க ஒரு மாணவர், சைனாவுக்கு போகிறாங்கன்னா அவங்களோட தாய்மொழியை கற்றுக்கணும் கம்பல்சரி. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. பட் ஃபிலிப்பைன்ஸில் அப்படி இல்லை. முழுக்க ஆங்கிலம். உலகத்திலே வந்து 3வது அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு நாடு அப்படின்றதுனால வந்து அங்கே வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டு தான் வந்து அவங்க மருத்துவம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ மொழி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாணவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ்க்கு படிக்க போகல. 2வது. 3வது கிளைமேட். ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போகல ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு விதமான சீதோஷ நிலைகள் இருக்கும். இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வரும். கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன கிளைமேட் கண்டிஷன்ஸ் இதே தான் வந்து உங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸில் அப்படியே இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டுமே வந்து நம்ம மாணவருக்கு வந்து ரொம்ப வந்து ஏற்றதாக வந்து இருக்கிறது. இது 3வது. இந்த கிளைமேட்டில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயந்தான் வந்து நோய். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வரக்கூடிய நோய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் வந்து பார்க்கல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 93% நோய் ஒற்றுமை இருக்குது. மற்ற நாடுகள் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி இப்போ ரஷ்யாவை கம்பேர் பண்ணுறீங்க, சைனாவை பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 13-17% நோய் ஒற்றுமையில் இருக்குது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். ஆனால் ஃபிலிப்பைன்ஸும் இந்தியாவும் வந்து பார்க்கல நோய் ஒற்றுமையில் கிட்டத்தட்ட 93% ஒற்று போகுது. இது 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு மாணவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கணுன்ற. 5வது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்து 19 மருத்துவ பாடங்கள் முழுமையாக படிக்கிறாங்களோ அதே மாதிரி 19 மருத்துவ பாடம் ஃபிலிப்பைன்ஸில் முழுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ மற்ற நாடுகளில் வந்து இதை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் வந்து இப்போ நான் ரஷ்யாவில் போய் படிக்கலாமா, யுக்ரைனில் படிக்கலாமா, அங்கே வந்து 19 பாடங்கள் முழுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. அந்த மாதிரி தகவலை கம்ப்ளீட்டாக வந்து அவங்க விசாரித்து தெரிஞ்சதுக்கப்புறம் போகணும். ஸோ ஃபிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தா பாடங்கள் முழுமையாக வந்து எப்படி நம்ம இந்தியாவில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் 19 சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ மருத்துவத்தில் அந்த 19 சப்ஜெக்ட் முழுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி ஃபிலிப்பைன்ஸ் அரசு வந்து இந்திய மாணவர்களுக்கு வந்து நோயாளிகள் மேலே நேரடி பயிற்சி கொடுக்குறாங்க. சிகிச்சை முறை பயிற்சி. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் வந்து இப்போ ஃபிலிப்பைன்ஸ்க்கு நான் போகிறேன் படிக்கிறேன், எந்த வருஷத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவேன், சார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் எப்போ நோயாளிகளை வந்து பார்க்க முடியும், எப்போ நான் சிகிச்சை பயிற்சி எனக்கு அனுபவம் கிடைக்கும். சார் 2வது வருஷத்துலேருந்தே வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக ஆரம்பிச்சுவாங்க. ஃபிலிப்பைன்ஸ் நாட்டோட அரசு அனுமதி கொடுக்குறது இந்தியாவிலேருந்து வர மாணவர்கள் அங்கே வரக்கூடிய நோயாளி வந்து சிகிச்சை முறை பயிற்சி. இது மற்ற வெளிநாட்டில் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஃபிலிப்பைன்ஸில் மருத்துவம் முடிச்சுட்டு வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா, FMGன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 100ல் வந்து 84% மாணவர்கள் ஃபிலிப்பைன்ஸில் வர மாணவர்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுறாங்க. மற்ற நாடுகள் நீங்கள் பார்க்கல இந்த தேர்ச்சி வீதம் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 10-12% தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு 6-7 முக்கியமான காரணம் தான் வந்து நான் வந்து கம்பேரிசனாக சொல்கிறது. வந்து நீங்கள் ஃபிலிப்பைன்ஸை செலக்ட் பண்ணலாம். ஒன்று படிக்கிற காலம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் படிக்கிற அதே டியூரேஷன் தான் மருத்துவம் படிக்கிறது. 2வது இன்னொரு மொழியை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. 3வது கிளைமேட் இந்தியாவுக்கு கூட அதே மாதிரி கிளைமேட் தான். 4வது நோய் ஒற்றுமை. 93% இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் நோய் ஒற்றுமை ஒத்து போகுது. 5வது ஃபிலிப்பைன்ஸ் அரசு வந்து அனுமதி கொடுக்குது இந்திய மாணவர்களுக்கு, குறிப்பாக வந்து நோயாளி மேலே சிகிச்சை முறை பயிற்சிக்கு. 6வது இந்த FMGன்ற எக்ஸாம் வந்து பாசிங் பர்சன்டேஜ். ஸோ இந்த ஒரு 6 முக்கியமான அடிப்படையில் தான் வந்துட்டு லிம்ரா என்ன பண்ணுறேன், தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபிலிப்பைன்ஸை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்ருக்கோம்.
பிலிப்பைன்ஸில் படிக்கிறதுல இவ்வளோ நன்மைகள் இருக்குது. 6 வித்தியாசங்கள் இருக்குது. இருந்தாலும் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது வந்து முதல்ல லாங்குவேஜ் சொல்லி ஆகணும். இப்போ ரஷ்யாவோ சைனாவோ போனால் அவங்க மொழியை கற்றுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அவங்க மொழியை கற்றுக்கிட்டு நம்ம ஊர் வந்து எப்படி ஊசி போட முடியும்? ஊசி கையில் வந்து சுயான்னு சொன்னால் புரியாது இவங்களுக்கு. அவங்க மொழி இவங்களுக்கு எப்படி புரியும்? தேவையில்லாத விஷயம். ஒரு டாக்டருங்கிற ஒரு காமனாக இருக்கணும், எல்லாருக்கும் மருத்துவராக இருக்கணும். இப்போ பிலிப்பைன்ஸில் படித்தா ஆங்கிலம் வந்து உலக மொழி, அது எங்கே வேணாலும் பேசலாம். ஆமாம், அதனால் மொழி ஒற்றுமை இருக்குது. முதல்ல அதை ரொம்ப பாராட்டணும். ரெண்டாவது சீதோஷ்ண நிலை, அது ரொம்ப முக்கியம். இங்கே ரஷ்யாலாம் போனால் கோல்டு, பயங்கர கோல்டாக இருக்கும், தாங்க முடியாது. அவன் அங்கே போய் என்னத்தை தான் மேலே ஜர்க்கின்லாம் போட்டு உட்காந்தா கூட கிளாஸ் ரூமில் நடுங்கிட்டே இருப்பான். அவன் எழுத நான் கையை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக எழுதும். அவ்வளோ நடுக்க வரும் கையில். அப்படி ஒரு சீதோஷ்ண நிலைமையில் போய் எவனாவது படிக்க முடியுமா? 5 வருஷம் ரொம்ப கஷ்டம், அழுதுருவான். ஆமாம். ஆனால் இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் உள்ள சீதோஷ்ண நிலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான். இங்கே உள்ள வெயில் தான் அங்கே, இங்கே உள்ள மழை தான் அங்கே, அதே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்படி பல வகையில் வந்து பிலிப்பைன்ஸ் இந்தியாவோட ஒத்து போகிற காரணத்தினால நிறைய மாணவர்கள் மற்ற கண்ட்ரிக்கு போகிறத விட பிலிப்பைன்ஸுக்கு போகிறது ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த பிலிப்பைன்ஸுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆமாம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் படித்தான் அப்படின்னா அவன் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், மேல் படிப்பு உடனே கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆக அதனால்தான் மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் பிலிப்பைன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா ஏன் மற்ற கண்ட்ரியை விட்டு பிலிப்பைன்ஸுக்கு எல்லா மாணவர்களும் போகிறாங்கன்னு? இதுதான் காரணம். இந்த லைப்ரரி எப்படி வசதி எங்கே? இப்போ லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான லைப்ரரி இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலில் மாணவர் நேராக போய் லைப்ரரியில் உட்காந்து படிக்கலாம், ஒரு ஆப்ஷன். இன்னொன்று லைப்ரரி அப்படின்பாங்க. லைப்ரரினா ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க ஆக்சஸ் பண்ணி அவங்க மொபைல்லையோ இல்லை அவங்க லேப்டாப்லையோ 24/7 அவங்களுக்கு என்ன டைமுக்கு வேணும் அப்படின்றது அவங்க ஆக்சஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். லைப்ரரியில் வந்து கிட்டத்தட்ட 27,000 மெடிக்கல் புக்ஸ் அவைலபிள் இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஜேர்னல்ஸு இன்றைக்கி வந்து உலகத்தில் பெஸ்ட்டு ஆத்தர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க 27,000 புக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கும். ரெகுலர் லைப்ரரி ஃபிசிக்கலாக போய் படிக்கிற 12,500 புக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கும். ரெகுலரில் மாணவருக்கு 2 ஆப்ஷன்ஸுமே வந்து அவங்க படிக்கிற டைமில் அவங்க செலக்ட் பண்ணலாம். லைப்ரரிலேயும் உட்காந்து போய் வந்து புக்ஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம், இல்லை லைப்ரரி ஆக்சஸும் அவங்க பண்ண முடியும். 2 வாய்ப்புமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இங்கேருந்து போய் நீட் எக்ஸாமினேஷன் அங்கே எழுதணுமா? இல்லை, நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் தான் அவங்க எழுதியிருக்கணும். இங்கே தான் இங்கே முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஃபிலிப்பைன்ஸ்க்கு போக முடியும். ஓ, ரைட். அதனால் ஓகே. இப்போ அங்கே ஒரு 5 வருஷமா? நல்ல கேள்வி. ஃபிலிப்பைன்ஸில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் எவ்வளோ வருஷம் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிற காலம் வந்து 5 வருடம் 4 மாதம். 5 வருஷம் 4 மாதம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் படிக்கிற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாணவர் வந்து மெடிக்கல் அட்மிஷன் படிக்கிற 4.5 வருஷம் எம்பிபிஎஸ் படிப்பார். 1 வருஷம் அவருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ டோட்டலாக அவரோட படிக்கிற காலம் 5 ஆண்டு. அதே மாதிரி தான் வந்து ஃபிலிப்பைன்ஸ் வந்து மருத்துவம் படிக்கிறாங்கன்னா முதல் 16 மாதம் ஒரு மாணவர் வந்து ப்ரீ மெடிசன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் படிப்பாங்க. மெடிசனுக்கு முன்னாடி படிக்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ரீ மெடிசன் படிப்பாங்க. அந்த ப்ரீ மெடிசன் முடித்ததுக்கப்புறம் வந்து 4 வருஷம் வந்து மருத்துவம் படிப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து படிக்கிற காலம் வந்து 5 வருடம் 4 மாதம் ஃபிலிப்பைன்ஸ் மருத்துவம் படிக்கிறதுக்கு. இந்த படிக்கிற முறை, இந்த ப்ராக்டிக்கல் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு டெலிவரி கேஸ்னு வச்சுங்களேன், அதை இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணி சப்மிட் பண்ணி அதெல்லாம் ஏதாவது? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா டெலிவரி கேஸ் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட 3வது வருஷத்துலே 3வது வருஷம் வந்து ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி, அந்த டிபார்ட்மெண்ட் பேர் வந்து ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி. அதில் 800 மணி நேரம் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. 800 ஹவர்ஸ் பயிற்சி கொடுப்பாங்க. கம்பல்சரி, கட்டாயம் அப்படின்றது மினிமம் வந்து 25 டெலிவரி பண்ணியிருக்கணும். அந்த 25ல் 2 கேசஸ்மே இருக்கும். நார்மல் டெலிவரியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சிஎஸ் கேசஸும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கம்பல்சரி வந்து பார்க்கல ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி மினிமம் வந்து 25 கேசஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துருக்கணும். இது தன்னோட 3வது வருஷத்துல வந்து தொடரும். 4வது வருஷம் 5வது வருஷம் அது கண்டினியூ ஆகும். ஸோ இந்த
படிக்கும்போது ப்ராக்டிக்கல்ங்கிறீங்களா, அவங்களே வந்து டெலிவரி பார்ப்பாங்களா? ஆமாம், கூட செகண்ட் இயர். பக்கத்தில் சீனியர் டாக்டர் இருப்பாங்களா? ஆமாம், செகண்ட் இயர்லேயே வந்து அவங்க இப்போ எப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் மெடிசன் வந்துட்டு இப்போ டோட்டலாக 19 சப்ஜெக்ட்னு சொன்னீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போவாங்கன்னு கேட்பாங்க. ஜென்ரலான டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கல, ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி கம்பல்சரி போவாங்க, பீடியாட்ரிஷியன், அப்புறம் ஆப்தமாலஜி, இஎன்டி, சைக்கியாட்ரி, ஜென்ரல் மெடிசன், சர்ஜரி, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நேரடியாக வந்து பயிற்சியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிமம் வந்து 800லேருந்து 1000 மணி நேரம் பயிற்சி கிடைக்கும். இப்போ பீடியாட்ரிஷியன் அப்படின்னா குழந்தைநல மருத்துவருக்குண்டான படிப்பு. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து 14 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷனில் உள்ள வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த வயசில் வந்து அவங்க போலியோ ட்ராப்ஸ் போடுறது, வேக்சினேஷன் போடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து படிக்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பெண் தன்னோட கர்ப்ப காலம் ஆரம்பித்த காலத்தில் டெலிவரி டைம் வரைக்கும் அந்த 9 மந்த்ஸ்னு ட்ரை செமிஸ்டர் அப்படின்பாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்குண்டான ப்ராசஸிங் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன டைமில் வந்து எப்படி வந்து ஒரு தாயோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் மாறும் அப்படின்றதுக்கும், டெலிவரியில் போகையில் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டெலிவரி கிடைக்கும், சில பேருக்கு நார்மல் டெலிவரி கிடைக்காது, சிசரியன் போவாங்க. அந்த மாதிரி டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது. இது போக இன்னொரு முக்கியமான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட். இந்த ஐசியூவில் வந்து 3வது வருஷத்துல ஒரு மாணவர் வந்து நேரடி பயிற்சியில் போட்டுருவாங்க. ஐசியூவில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஒவ்வொரு பெட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான நோயாளிகள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பீடியாட்ரிஷியன் உள்ளே போகிறீங்களோ இல்லை கைனகாலஜி உள்ள போகிறீங்கன்னா சர்ஜனா அதுக்கு முன்னாடி நோயாளிகள் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஐசியூவில் அப்படி இருக்க மாட்டாங்க. ஐசியூவில் வந்து நீங்கள் ஒரு பெட்டை பார்த்துட்டு அடுத்த பெட்டுக்கு போகல வந்து கம்ப்ளீட் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ 3rd இயர் 4th இயர் அண்ட் 5th இயர் வந்து இந்த 3 வருஷம் வந்து ஐசியூவில் மினிமம் வந்து அகைன் பலவிதமான பேஷண்ட்டை பார்த்துருவாங்க. அதுதான் அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ன்றது. அப்போ 800லேருந்து 1000 மணி நேரம் பயிற்சி வந்து ஒரு மாணவர் கிடைக்கும். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வந்து டியூட்டியில் அவங்க இருப்பாங்க. இந்த மாணவர்கள்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன டேப்லெட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் வீடியோ பண்ணி திருப்பி அது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் போட்டு அந்த மாணவர்கள்லாம் உட்கார வச்சு, இந்த மாதிரி நீ பண்ணம்மா, இப்படி பண்ணக்கூடாது, கரெக்ட், இப்படி தான் பண்ணணும், இந்த மருந்துக்கு பதிலாக இந்த மருந்து தான் நீ கொடுக்கணும், இது நல்லா பண்ணுற, வெரி குட் அப்படின்னு வச்சு கன்சல்ட் பண்ணி செய்வாங்கன்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட். அது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் லேப் அப்படின்பாங்க. அந்த சிமுலேஷன் லேபில் வந்து மாணவருக்கே தெரியாது அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் அது லேப்குள்ளே செய்கிறாங்கன்றது. அது ஃபுல்லாக வந்து கேமரா வந்து கேப்சர் பண்ணோம். அதுக்கு பின்னாடி வந்து அந்த சப்ஜெக்டோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அந்த கேமரா ஷூட் பண்ணுறது அவங்களுக்கே தெரியும். அது தெரியாது எங்கே கேமரா இருக்குது, அது பேஷண்ட்லேருந்து எப்படி வந்து ஷூட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குது, அந்த தவறுகள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் திருத்திக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங் ப்ராசஸ். இந்த சிமுலேஷன் லேப்ன்றது இன்றைக்கி ஏஷியாவில் வந்து பார்த்தா டபோலோ மட்டும்தான் இருக்குது, நம்பர் 1. 2வது, இந்த கல்வி முறை டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து யூஎஸ் ஸ்டைலில் தான் கொண்டு வருது. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ கல்லூரி எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் வந்து சிமுலேஷன் லேபோட ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அந்த அனுபவம் எக்ஸ்போஷர் கிடைக்காது. அனட்டோமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு மருத்துவத்தோட வந்து ஒரு ஹியூமன் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹியூமன் பாடிக்கு வந்து மருத்துவ பேர் வந்து கெடவர் அப்படின்பாங்க. அந்த அனட்டோமிக்கலி ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு எக்யூப்மெண்ட்டு. இது அங்கே ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது, தபோவில் இருக்குது. அது இல்லாமல் விர்ச்சுவல் 3D லேர்னிங். இன்றைக்கி மாணவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து புக்கை பார்த்து கம்ப்ளீட்டாக படிக்காமல் விர்ச்சுவலாக வந்து பார்க்குறது அதை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ புரிஞ்சிக்கையில் வந்து அவங்க அந்த எக்ஸாமை வந்து ரொம்ப சுலபமாக வந்து ப்ராக்டிஸில் எழுத முடியும் உங்களுக்கு. அந்த பிலிப்பைன்ஸில் அந்த அமெரிக்க முறை ஆங்கிலம் இல்லையா, அது இவங்களுக்கு புரியுதா, பேச முடியுதா? மொழி வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும், பட் அவங்களோட ஆக்சென்ட் எதுவும் மாறுமான பெருசாக இருக்காது. ஒரு 2 to 3 மந்த்ஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக வந்து அதை பிக்கப் பண்ணிப்பாங்க. ரைட், வெரி குட். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக பிலிப்பைன்ஸ் போகிறாங்களே, மொத்தம் 5 வருஷம் படிப்பை முடிக்கிறதுக்கு 28 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு சொன்னீங்க நீங்கள். இந்த 28 லட்சத்துக்கு உங்களுக்கு பேங்க்கில் லோன் தருவாங்களா? அப்படி அவங்க பேங்க்கில் லோன் தரணுன்னா அதுக்கு அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாராலும் 28 ரூபா கொடுத்து உடனே விடைய வைக்க முடியாது. நல்ல கேள்வி. என்கிட்ட வரக்கூடிய எல்லா பெற்றோரும் மொத்த விஷயத்தை விசாரித்ததுக்கப்புறம் முதல் கேள்வி கேட்பாங்க, சார் வங்கி கடன் கிடைக்குமா?
அதுவும் குறிப்பாக வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து வங்கி போய் மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்து வங்கி கடன் கிடைக்குமா கேட்பாங்க. எல்லா பெற்றோருக்கும் அதை நான் வந்து கேட்குற கேள்வி, மாணவர்களும் கேட்குற கேள்வி இது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா நேஷ்னலைஸ் பேங்க், எல்லா நேஷ்னலைஸோட வங்கிகள் எல்லாமே வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் 1. ஸோ லோனை பற்றி வரி பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த லோனுக்கு சில வரிமுறைகள் இருக்குது. எப்படி வந்து ப்ராசஸிங் பண்ணுறது, குறைஞ்சி வந்து ஒரு 2லேருந்து 4 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த எஜுகேஷன் லோனுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது போக வந்து ஒரு பெற்றோருக்கு வந்து எவ்வளோ வங்கி கடன் தேவை. ஏன்னா இப்போ எனக்கு 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நம்ம அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம். இப்போ தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அவங்க செலக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு செலவு இருக்கும். ப்ரொக்கன்ஷியர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா 31 லட்சம் வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு செலவு இருக்கும். எனக்கு மொத்தமும் லோனாகவே வேணுமா, இல்லை எனக்கு டியூஷன் ஃபீஸ் வரைக்கும் லோனாக கிடச்ச போதுமா? ஸோ அப்படின்ற ஒரு தேவைகள் வந்து பெற்றோர்கிட்ட வந்து நமக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். சில பெற்றோர் சொல்ல, இல்லை சார் வங்கி கடன் வந்து எனக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வரைக்கும் கிடைக்கட்டும், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்னா என்னோடய சேமிப்புலேருந்து நான் கட்டிடுறேன், இல்லை எனக்கு மொத்தமாகவும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு லோனாகவே வேணும். ஸோ அந்த கேள்விகளை வந்து ஃபஸ்ட் நம்ம பேரண்ட்ஸு கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். பெற்றோர் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஷூரிட்டின்னு சொல்லுவாங்க பேங்க்கில். ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பேரண்ட்ஸோட பேரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பார்ட்டி இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க வாங்குகிற லோனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா அந்த லோன் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்னை மாதிரி இருக்க பெரிய நகரத்தில் வந்து வங்கி வந்து என்ன பண்ணுறாங்க, 2 மாதத்துக்குள்ளே லோன் கொடுத்துட்றாங்க. ஓகே. கொஞ்சம் சின்ன ஊர்லேருந்து வராங்க அப்படின்றது கிட்டத்தட்ட 2லேருந்து 4 மாதம் டைம் எடுக்குது. அதுக்கு நம்ம கால அவகாசம் நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்கும். அந்த டியூஷன் ஃபீஸ் டைமில் வந்து தள்ளி போடுறதுக்கு. ஸோ லோன் தான் நான் வாங்கி என் பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு பேரண்ட்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா அந்த டிவியில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும். அதுக்குண்டான உரிய வழிமுறைகள் என்ன ப்ராசஸிங் எப்படின்றது நம்ம அலுவலக ஆஃபீஸ் பீப்புள் சொல்லிக் கொடுப்பாங்க கம்ப்ளீட்டாக. இந்த பாஸ்போர்ட்டு, விசா இதெல்லாம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு மாணவர் வந்து ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸ்க்குள்ளே இருப்பாங்க. +2 முடிச்சுட்டு மருத்துவம் படிக்க போகிறதுக்கு. இன்றைக்கி 18+ ஈஸியாக வந்து பாஸ்போர்ட் வாங்கிடலாம். இல்லை சார் என் பையன் இன்னும் 18 ஆகலை, 18 கீழே தான் இருக்கார் அப்படின்னா அவங்க அட்மிஷன் வேணும்னு சொல்லி நம்ம இந்த ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுப்போம். அந்த லெட்டர் வந்து சஃபிஷியண்டாக இருக்கும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 டேஸில் வந்து உங்களுக்கு வந்துடும். வெரி குட். விசாவும் நீங்கள் வாங்கிடுவீங்க? ஆமாம், விசா. ஏன்னா நம்ம வந்து லிம்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் எம்பஸில் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு கன்சல்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து 100கணக்கான மாடல் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ எம்பசிக்கு வந்து அது எம்பசிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அது எல்லாமே வந்து பெற்றோர்லேருந்து வாங்கி, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்கி, அங்கே மருத்துவ யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கி கம்ப்ளீட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம். நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாம்மா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான். ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? அடுத்தது இன்னொரு கேள்வி எனக்கு என்னென்னா, இப்போது இங்கே 5 வருஷம் பிலிப்பைன்ஸில் மருத்துவம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்கே வந்து எதாவது பரீட்சை எழுதணுமா? ரொம்ப நல்ல கேள்வி. வெளிநாட்டில் வந்து மருத்துவம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய அனைத்து மாணவர்களும், வெளிநாட்டில் மருத்துவம் முடிச்சுட்டு வரக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும். அந்த எக்ஸாமோட பேர் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம், FMGன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து வருஷத்தில் வந்து 2 வாட்டி நடக்கும். ஜூன் மாதம், டிசம்பர் மாதம் நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து லிம்ரா வந்து இதுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நாங்கள் வச்சுருக்கோம், மயிலாப்பூரில் இருக்குது. ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒரு 150லேருந்து 180 டாக்டர்ஸ் அப்படின்னு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்
மருத்துவ மாணவர்கள் இவங்க வந்து எங்கிட்ட படிக்கிறாங்க. இதில் மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து 19 சப்ஜெக்ட் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அவங்க 5.5 வருடம் ஃபிலிப்பைன்ஸில் படித்த மொத்தம் 19 சப்ஜெக்டை வந்து இதில் வந்து எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த குறிப்பாக டாபிக் வைஸ் எடுத்து அந்த 19 சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டு 5.5 மாதம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த 5.5 மாதம் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாமில் வந்து மாணவர் தேர்ச்சி பெறணும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஈஸியாக? எக்ஸாம் வந்து கஷ்டமும் இல்லை, ஈஸி இல்லை. ப்ரிப்பரேஷன் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு 5 மாதம் வந்து மாணவர் வந்து இதுக்காண்டி டெடிகேட்டட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுப்போம். இப்போ இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமோட ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ஜி ரிசல்ட் எடுத்து பார்த்தா 100 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 13-14% தான் வந்து பாஸ் பர்சன்டேஜ். ஐயோ, 13-14 தான். ஆனால் நம்ம சென்ட்ரல் லிம்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 87% இருக்குது. பரவாயில்லையே. ஏன்னா இது 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து ஃபிலிப்பைன்ஸ்னு ஒரு நாட்டில் படிச்சுட்டு வராங்க, நம்பர் 1. 2வது வந்து இங்கே இந்தியாவில் வந்து பார்க்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, நம்ம கொடுக்குற அந்த பயிற்சி முறை இருக்குல்ல, இது 2 தான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 87% வந்து நம்ம வந்து பாஸ் பர்சன்டேஜ். பயிற்சி முறைன்னா என்ன? பயிற்சி முறை இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாணவர் வந்து நம்மகிட்ட வந்து சேர போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைகள் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். 3 விஷயத்தை தெளிவாக சொல்லுவோம். இதுக்கு பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது யார்? சொல்லிக் கொடுக்குறதுக்கு மருத்துவ ஆசிரியர்கள் நம்மகிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 19 சப்ஜெக்ட்டுமே கம்ப்ளீட்டாக வந்து நம்மகிட்ட மருத்துவ ஆசிரியர் ஒர்க் பண்ணுறாங்க. 3 விஷயம் தான் வந்து நம்ம தெளிவாக வந்து ஒரு மாணவருக்கு சொல்லுவோம். முதல்ல வந்து கிளாஸ்க்கு ஒழுங்காக வரணும், நம்பர் 1. 2வது அப்பப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போம். அந்த டெஸ்ட்டு வந்து அந்த மாணவருக்கு வந்து அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தா அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு 5 நாள் வந்து பயிற்சி இருக்கும். 5 நாள் பயிற்சி முடிச்சது ஒரு 3 நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டடி டைம்னு கொடுப்போம். அந்த 3 நாள் ஸ்டடி டைம் முடிச்சதுக்கப்புறம் 4வது நாள் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து அந்த அனாட்டமியில் வந்து கேட்ட கேள்விகள் வந்து என்ன படித்தது தான், கேட்ட கேள்விகள் வந்து திரும்ப வரும். அப்போ அதில் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட். ஓகே, எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 80 மதிப்பெண்ணுக்கு வந்து நான் 60 வாங்கியிருக்கேன்னா இன்னும் 20 மதிப்பெண் நான் வந்து குறைய இருக்கேன். 40 தான் வாங்கியிருக்கேன் அவுட் ஆஃப் 80னா ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் மோர் அப்படின்றது இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்போம். இது நம்பர் 1. 3வது வந்து இதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளே பிரிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த எஃப்எம்ஜிக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது கிடைக்குமா, நான் வெளியில் போய் எங்கேயாவது வாங்க முடியுமா? எதுவுமே இல்லை. நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்யக்கூடிய மருத்துவ ஆசிரியர்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே அதுவும் கரண்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். அப்போ 5.5 மாதம் பயிற்சியில் வந்து பார்த்தா 19 சப்ஜெக்ட் முழுமையாக கொடுத்துட்டு அப்பப்போ டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இது எல்லாம் முடிச்சதும் கடைசியாக வந்து ஒரு 2 சீக்ரெட். ஒன்று வந்து டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி வந்து பார்த்தா கம்ப்ளீட் சப்ஜெக்ட் அவங்க படித்த 19 சப்ஜெக்ட் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கல 87% நம்மகிட்ட வந்து பாஸ் பர்சன்டேஜ் வருது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்குது, சார் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தாண்டி 6 வருஷமாக வந்து லிம்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்னையில் வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம நடத்திட்டு இருக்கோம். எனக்கு இன்னொன்று, இப்போ உங்கள் லிம்ராலேருந்து நிறைய பேர் போகிறாங்க பிலிப்பைன்ஸுக்கு, டாக்டர் ஆகிறாங்க, அப்புறம் இங்கே வந்து பரிசு எழுதுகிறாங்க, எல்லாம் ஓகே. இதில் எத்தனை பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க? ஓகே, நல்ல கேள்வி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ்க்கு வந்து கடந்த ஒரு 11 வருஷமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். 1200 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கோம். இப்போ கரண்ட்டில் வந்து 980 டாக்டர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிலிப்பைன்ஸில் படிச்சுட்ருக்காங்க. இன்னொரு 980 பேர் படிச்சுட்ருக்காங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இந்த 1200 வந்து பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 675 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டராக வேலை செய்கிறாங்க. இது எல்லா கேட்டகரி அப்படின்னா வந்து அரசு மருத்துவமனையிலும் இருக்காங்க, தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க, ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது, 38 மாவட்டங்களில். 38 மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து லிம்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒன்று அரசு மருத்துவமனையில் இருப்பாங்க, இல்லை ப்ரைவேட் ப்ராக்டிஸ், இல்லைன்னா தனியார் மருத்துவமனையில் ஒரு டாக்டர் வந்து வேலை செஞ்சுட்டு. எத்தனை டாக்டர் வந்திருக்காங்க? 675 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 675. இன்னொரு 185 மாணவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்ருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்னா இந்த எஃப்எம்ஜி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்பாங்க, கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப், அது முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சில் வந்து எம்டி படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட், அது வந்து இந்த நீட் பிஜின்னு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு. இப்போ அது போக இப்போ கரண்ட்டாக வந்து லிம்ராவில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் எஃப்எம்ஜியில் வந்து பார்த்தா ஒரு 130 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த டிசம்பர் 2021 எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த இதில் வந்து டோட்டலாக வந்து வருது. ஸோ அங்கே 5 வருஷம் படிக்கிறது, இங்கே வந்து 1 வருஷம் படித்து பரீட்சை எழுதுறது, பாஸ் பண்ணுறது, பிறகு டாக்டர் ஆகிறது,
என்று ஒவ்வொரு விஷயத்துலேயும் லிம்ரா வந்து பார்த்து பார்த்து மாணவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே லிம்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மருத்துவர்களை உருவாக்குவதில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. தியாக மனப்பான்மைன்னு சொல்லலாம், சேவை மனப்பான்மைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பணம் ஒன்றுதான் குறிக்கோள்னு நினச்சா அது வேறு. பணம் வேணும், செலவழிக்கிறதுக்கு பணம் வேணும், பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை நியாயமான முறையில் இவ்வளோ போறீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு ஒரு நல்ல படிப்பை தருகிறார்கள். லிம்ரா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம். இன்றைக்கி எது முக்கியமோ இல்லையோ, அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் டாக்டர் 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 டாக்டர்னு எல்லோரும் ஓடுறாங்க டாக்டரை தேடி. கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் சரி, பெரிய ஆடி கார் வச்சுருந்தாலும் சரி, சின்ன வயிற்று வலி வந்தால் போகிறோம், காரு போயிடும், பங்களா போயிடும், எல்லாம் மறந்துடும். அவன் மனசில் வர்றதெல்லாம் டாக்டர் டாக்டர் காரன் சீக்கிரம் கூப்பிடியா, டாக்டரை பார்க்கணும், வலிக்குது, என்னால் தாங்க முடியல. அப்போது டாக்டரை தான் கூப்பிடுறாங்க. ஸோ டாக்டர் வந்து யாரும் இல்லை, கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவங்க. அவர்களை உருவாக்குகின்ற அரும் பணியை லிம்ரா பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 வருஷம் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன்னு. அது எப்போ எழுதணும், அது படித்து முடிச்சுட்டு வந்த உடனே எழுதணுமா, இல்லை இப்போ ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் வந்துடுது, எப்போ எழுதணும் அப்படிங்கிறத பற்றி, அதுக்கு என்ன செலவாகும், இந்த 2 மேட்ரையும் சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து நான் படிச்சுட்டு இருக்கல வந்து இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா, படிக்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மருத்துவ பாடம் வந்து ஃபிலிப்பைன்ஸில் நம்ம மாணவர் 5 வருஷம் படிப்பாங்க. எந்த வருஷத்தில் வந்து நான் சேர்ந்தால் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஈஸியாக புரியும், நான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. மாணவர் வந்து தன்னோட 4வது வருஷத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 4வது வருஷத்தில் அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஒன்று, ஃபிலிப்பைன்ஸ்லேயே நம்ம நடத்துகிறோம், பகுதி நேரமாக அங்கேயே நடத்துகிறோம். இல்லை அவங்க விடுமுறை நாட்களுக்கு இந்தியாவுக்கு வராங்க பார்த்தீங்களா, அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து சேரலாம். அப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இல்லை சார் எனக்கு விடுமுறை நாட்கள் வந்து நான் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆன்லைனில் வசதிகள் இருக்குன்னா ஆன்லைன்லேயே இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ டெய்லி வந்து ஆன்லைனில் வந்து அன்னன்னைக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி வந்து பார்த்தா வீக்கெண்டில் தான் கிளாஸஸ் இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு மாணவர் வந்து தன்னோட 4வது வருஷத்தில் வந்து இந்த எஃப்எம்ஜிக்கு வந்து தயார்படுத்திக்கலாம். 4வது வருஷம் 1 வருஷம் ஃபுல்லாக அவர் படிக்க வாய்ப்பு கிடைக்கு. 5வது வருஷமாக அவர் படிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை நேரடி பயிற்சியில் வந்து அவர் எடுத்துடுறார். அப்புறம் பட்டம் வாங்கினதுக்கப்புறம், டிகிரி வாங்கினதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு 4 மாதம் அவர் பயிற்சி எடுக்கிறார். இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து ஒரு மாணவர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு 2 வருஷம் ஏற்கனவே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கடந்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 4 4.5 மாதம் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம கோச்சிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியுது. இந்த எக்ஸாமுக்கு வந்து டோட்டலாக வந்து 5.5 மாதம் பயிற்சிக்கும் ப்ளஸ் ஆன்லைன்லேயும் பயிற்சிக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி மெட்டீரியல்லாம் சேர்த்து 75,000 லிம்ரா மூலமாக ஃபிலிப்பைன்ஸ்க்கு போகிறாங்க பார்த்தீங்களா, முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த 75,000 கம்ப்ளீட்டாக நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம், அன்பளிப்பாக கொடுக்குறோம். அவங்களுக்கு எதுவுமே பேமெண்ட் எதுவும் வாங்குறது இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து லிம்ரா வந்து தன்னோட அன்பளிப்பான கிஃப்டாக வந்து இந்த 75,000 ருபீஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இது ஒரு பெரிய விஷயந்தான். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காசுக்காக இந்த கல்விக்கூடத்தை நடத்தவில்லை, ஒரு சேவை மனப்பான்மையில் நடத்துகிறாருன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், 5 வருஷம் முடிச்சுட்டு அந்த பரீட்சை ஒரு டெஸ்ட் எழுதணும்னு வந்தால் ஆன்லைன்லேயும் எழுதலாம், இங்கே 1 வருஷம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எல்லா யூனிவர்சிட்டிலையும் என்ன வாங்குறாங்கன்னா, அந்த பரீட்சை எழுதுறதுக்கு 75,000 ரூபா வாங்குறாங்க ஃபீஸ் மாதிரி. லிம்ரா ஒன்று தான் அந்த 75,000 வாங்குறது இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி மாணவர்களுக்கு ஃப்ரீயாக. ரொம்ப பெரிய விஷயம் இது. 75,000 ரூபாங்கிறது ஒரு மாணவனுக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை லிம்ரா பண்ணுது. இதை விட வேறு என்ன வேணும் மாணவர்களுக்கு? அருமையான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் லிம்ரா. அன்பு மாணவர்களே, மாணவ மாணவிகளின் பெற்றோர்களே,
இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம தமிழகத்துக்கு நல்ல டாக்டர்கள்லாம் வரணும், நிறைய டாக்டர்கள்லாம் வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறது உங்கள் சேவை. உங்களுக்கு சேவை செய்வதிலே அவர்களுக்கு தனி பிரியம். ஆகையினால் இன்னும் உங்களுக்கு லிம்ராவை பற்றி என்ன கேள்வி இருந்தாலும் சரி, அதை எப்பொழுது வேண்டாலும் நீங்கள் கேட்கலாம். இன்னொன்று சொன்னார் அவங்க, இது இவங்க லிம்ராவை பற்றி சொல்கிறாங்களே, இதை பற்றி வேறு யார்கிட்ட கேட்கலாம், ஏன் அங்கே படிக்கிற மாணவன்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொன்னால் மாணவனுடைய நம்பர் தராங்க, நீங்கள் பேசலாம். மாணவனுடைய அப்பாட்ட பேசுவோமே, அப்பாவோட நம்பர் தராங்க, அவர்கிட்ட பேசலாம். இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் சௌகரியமான ஒரு வழியை உங்கள் படிப்புக்காக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் லிம்ரா நிறுவனம். நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு போரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லிம்ராவை தேடி வருவீர்கள், ஒரு நல்ல டாக்டரை உங்கள் குடும்பத்துக்கு பெறுவீர்கள், அது நிச்சயம். நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாம்மா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா?